அண்மை செய்தி. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், சற்று முன்தான் அவர் சம்மன் அனுப்பப்படவில்லை என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு விளக்கமா சொல்லுங்க. ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்துல திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு விசாரணைக்கு ஆஜராக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பணத்தை எடுத்துச் சென்ற சதீஷ் மற்றும் பெருமாள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோவர்த்தனன், அதாவது எங்கு பணம் கொண்டு வரப்பட்டதோ அந்த இடத்துடைய ஹோட்டலுடைய உரிமையாளர் கோவர்த்தனன் என்பவருக்கு இன்று விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதே போல நயினார் நாகேந்திரனுடைய உறவினர்கள் முருகன் உள்ளிட்டவர்களுக்கும் சம்மனானது அனுப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரனும் விசாரணைக்கு ஆஜராக இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய் பணம் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் தான் வாங்கி வந்ததாக சதீஷும் பெருமாளும் காவல்துறையிடம் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்பொழுது நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. காவல்துறை நேரில் சென்று கூட விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கோகுல்.